குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது யூனிட் 22 என்விரான்மெண்டல் பயாலஜி. அதில் வந்து நம்ம வைல்ட் லைஃப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் மீன்ஸ் மண் அரிப்பு. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லேயர்ஸ், the top layer of soil contain humus and nutrients, mineral salts, which are vital for the growth of plants. சரிங்களா? அதாவது டாப் லேயரில் இருக்கக்கூடிய ஹியூமஸ் அப்படின்னா மக்கின பொருட்கள். சரிங்களா? அதுக்கு வந்து பிளான்ட்ஸுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. சரிங்களா? அது கூட மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டாப் லேயர் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா தான் அது என்னென்னு சொல்கிறோம், சாயில் எரோஷன் சொல்கிறோம். சரிங்களா? ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் சாயில். சரிங்களா? எதன் மூலிமா? விண்டு அண்ட் வாட்டர் மூலிமா அது அரிக்கப்பட்டு வெளியில் தள்ளப்படுது அப்படின்னா சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இதனால் என்ன ஆகுது, பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. சாயில் எரோஷன் காசஸ் சிக்னிஃபிகண்ட் லாஸ் ஆஃப் ஹியூமஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் டிக்ரீஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில். இதனால் என்ன நடக்குது, அந்த சாயிலோட இந்த கருவுறுதல் தன்மை, பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்கான அந்த ஒரு எனர்ஜி வந்து இந்த மண்ணில் இல்லாமல் போயிடும். சரிங்களா? இந்த சாயில் எரோஷனால். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்புக்கான அந்த காரணிகள் என்னென்ன வந்து மண் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் ஆர் ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்டு, காற்று அதிகப்படியாக வீசக்கூடிய காற்று. சரிங்களா? அப்புறம் அந்த அதிகப்படியாக வீசுகிற காற்று, ஏர் கரண்ட், அதை இப்போ வந்து ஒரு இதை கரண்ட் பவர் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால் மண் அரிக்கப்படுது. அண்ட் ஃப்ளோயிங் வாட்டர், அப்புறம் வெள்ளம். ஃப்ளோயிங் வாட்டர்னால் மழை அதிகமாக பெய்யும்போது அதிகப்படியான வெள்ளம் அந்த மண்ணை எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அது அடுத்தது லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது நிலச்சரிவு ஏற்படுறது. அடுத்தது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னு டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், அதாவது மரங்களை அழிக்கிறோம். ஃபார்மிங் அண்ட் மைனிங். சரிங்களா? அதாவது சுரங்கங்கள் ஏற்படுத்துறதுக்கோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மண்ணை காடுகளை அழிச்சிட்ருக்கோம். உள்ளே நம்ம நிலக்கரி எடுக்கிறோம், சுரங்கங்கள் அந்த நிறைய டனல்லாம் நம்ம பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். சரி, அந்த மாதிரி டைமிங்கில் என்ன ஆகுது, எல்லாத்தையும் அழிக்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்த சாயில் எரோஷனை தடுக்கணும் அப்படின்னா பிளான்ட்ஸ் இருக்கணும். மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்தால் தான் அது வந்து சாயில் எரோஷனை நம்ம தடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டிஃபாரஸ்டேஷனாகவே அங்கே சாயில் எரோஷன் வந்துடும். ஏன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு மரங்களோட அந்த வேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே வந்து அந்த மரங்களே வந்து அழிக்கப்படும் போது மண் வந்து அரிக்கிறத தடுக்க முடியாது. அந்த டாப் லேயர்ஸ் கீழே இறங்கிட்டே தான் வந்துடும். சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமான காரணியாக இது எல்லாமே இருக்குது. அப்புறம் அதிகமான கால்நடைகளோட மேய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் ஓவர் கிராசிங் பை கேட்டில் இல்லையா, நம்ம ஆடு மாடு மேய்க்கிறதுனால அதில் நிறைய காரணிகள், அந்த இதெல்லாமே வந்து நமக்கு என்ன நடக்குது, மண் அரிப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில், அதாவது சாயில் எரோஷனை எப்படி சரி பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன். ரிட்டைன் வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெஜிடேஷன் கவர்னால் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட்ஸ் கவர் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழிக்காமல் வச்சுக்கணும். சரிங்களா? டீஃபாரஸ்டேஷன் தான் அதுவும். சரிங்களா? காடுகளை அழிக்காமல் அந்த வெஜிடேட்டிவாக இருக்கணும், ஃபுல்லாகவே அந்த பச்சை பசேல்னு இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நிலப்பரப்பை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மண் அரிப்பை தடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேட்டில் கிராசிங் ஷுட் பி கண்ட்ரோல்டு. அப்போ என்ன பண்ணணும், கால்நடைகளுக்கு அந்த மேய்ச்சலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் மேய விட்டுட்டுருக்கிறது போல் அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு தேவையான புல் இதெல்லாமே வளர்த்து அப்படி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து அதை நிறைய
விஷயங்களை அப்படி கொடுக்கலாம். சும்மா நம்ம காடுகளில் போய் மேய்ச்சலில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மேய்ச்சல்னாலையும் மண்ணரிப்பு வருது இல்லையா, அதை தான் தடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராப் ரொட்டேஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் சாயில் ஆர்கானிக் மேட்டர். இந்த பயிர் சுழற்சின்னு சொல்லுவோம். கிராப் ரொட்டேஷன்னா பயிர் சுழற்சி, சாயில் மேனேஜ்மெண்ட்னா மண்வள மேலாண்மை அப்படின்னு சொல்கிறது. இதில் கரிம பொருட்கள் அளவை அதிகப்படுத்தணும், மேம்படுத்தணும். ஆர்கானிக் மேட்டர்னு அதில் இருக்குது இல்லையா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம அதிகப்படுத்தணும் முடிஞ்சு அதை வந்து அழிச்சிடக்கூடாது. சரிங்களா, அதன் மூலியமாகவும் மண்ணரிப்பை தடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த கேட்ச்மெண்ட். அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். அதுவும் என்ன பண்ணும், மண்ணரிப்பை தடுக்கும். அடுத்தது ரீஃபாரஸ்ட்ரேஷன், டெரேசிங் அண்ட் கான்டர் ப்ளஃபிங் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ரீஃபாரஸ்ட்ரேஷன்னா காடுகளை திருப்பி உருவாக்குறது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்தது டெரேசிங் அப்படிங்கிறது மலைகளில் நிலத்தை வந்து சமப்படுத்த. அந்த இப்போல்லாம் நிறைய ஏற்காடு, இந்த நீலகிரி, அந்த ஊட்டி இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மலை பிரதேசம், அதெல்லாமே சமப்படுத்தி அங்கே வந்து ஆட்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நிலத்தை வந்து அங்கே மலைகளில் இருக்கிற நிலத்தை வந்து சமப்படுத்திகிட்டு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்டர் ப்ளஃபிங் அப்படின்னா நீரோட்டத்தை, என்னது நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் வந்து அதாவது அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்குது. இந்த நம்ம வேளாண்மை பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தண்ணி போகிற இடத்துக்கு எதிர் திசையில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம மண்ணை உழணும். சரிங்களா, உழுது நம்ம பயிரிடணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் பயிர்களுக்கும் தண்ணியும் கிடைக்கும், அதே சமயம் மண்ணரிப்பை தடுக்க முடியும். அந்த தண்ணி நீரோட்டம் போகுது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். சரிங்களா, அதன் மூலிமா மண்ணரிப்பை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் wind speed can be controlled by planting tree in form of a shelter belt. அதாவது என்னென்னா இந்த காற்றோட வேகத்தை மட்டுப்படுத்தணும். ஏன்னா காற்றுனாலேயும் நமக்கு வந்து மண்ணரிப்பு வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நிறைய அதிக பரப்பில் நம்ம மரங்களை வந்து நம்ம வளர்க்கணும். அது மரம் என்ன பண்ணும், காற்றடிக்கும் போது அது வந்து அந்த காற்றுனால ஏற்படக்கூடிய அந்த மண்ணரிப்பை வந்து ஈஸியாக தடுத்துரும். சரிங்களா, இதெல்லாம் தான் நம்ம வந்து அதை காப்பாற்றுறதுக்கான, மண்ணரிப்பு இல்லாமல் நம்மளோட வாழ்வியலை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழிமுறைகள். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் அப்படிங்கும்போது, ரெனியூபிள்னால் புதுப்பிக்கத்தக்க, திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி மீன்ஸ் ஆற்றல் மூலங்கள்னு சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து புதுப்பிக்கத்தக்கதாக இருக்கும். அண்ட் தென் நான் ரெனியூபிள்னால் அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் மூலங்களை நம்மளால் திருப்பியும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது, அதாவது ஷார்ட் பீரியடில் கொண்டு வர முடியாது. அதுதான் வந்து ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள். ஃபர்ஸ்ட், எனர்ஜி இஸ் அன் இம்பார்ட்டண்ட் இன்புட் ஃபார் டெவலப்மெண்ட். சரிங்களா, அதாவது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, வளர்ச்சிக்கான ஒரு முதல் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் தான், ஆற்றல்கள் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. The expansion of possible energy resources has been directly related with the pace of agricultural and industrial development in every part of the world. சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வித பயன்பாடுகளுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்ரிகல்ச்சரில், சரிங்களா, அப்புறம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் துறைகளில், இது எல்லாத்துலேயுமே ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அது கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதன் மூலிமா நம்மளுடைய தொழிலையும் சரி, விவசாயத்துலேயும் சரி, எல்லா விஷயங்களையும் ஒரு டெவலப்மெண்ட், எஜுகேஷனில் கூட இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் நமக்கு முக்கியம். அதில் 2 விதமான எனர்ஜி ரிசோர்ஸஸ் இருக்குது. சரிங்களா, பார்த்திங்க அப்படின்னா நான் ரெனியூபிள் அண்ட் ரெனியூபிள். சரிங்களா, பாருங்கள், நான் ரெனியூபிள் அண்ட் ரெனியூபிள் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இப்போ பார்த்திங்க அப்படின்னா
அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நான் ரெனியூவபிள். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எக்ஸாஸ்டபிள். எக்ஸாஸ்டபிள்னா இல்லை, இதுக்கு மேலே முடியல, அதாவது ஃபினிஷ். சரிங்களா? அது பயன்படுத்திட்டு அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? தீந்து போகக்கூடிய எனர்ஜிஸ் வந்து தீந்து போகக்கூடியது, அதுதான் எக்ஸாஸ்டபிள். சரிங்களா? சரி, இப்போ இந்த நான் ரெனியூவபிள் எக்ஸாஸ்டபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். First, energy obtained from sources that cannot renew themselves over a short period of time is known as non-renewable energy. அதாவது cannot renew themselves over a short period of time. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து அதை ஒரு ஷார்ட் பீரியடில் தன்னைத்தானே புதுப்பிச்சிக்க முடியாத ஒரு விஷயந்தான் இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ். ஓகேங்களா? குறைஞ்ச காலத்தில், ஷார்ட் டைமில் தன்னைத்தானே அது புதுப்பிச்சிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப நீண்ட கால ப்ராசஸ், அது லாங் டேர்ம் ப்ராசஸ் நடந்தால் தான் இந்த ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து நான் ரெனியூவபிள். சரிங்களா? தீஸ் ஆர் அவைலபிள் இன் லிமிட்டட் அமௌண்ட் இன் நேச்சர். இல்லை, அதாவது நேச்சர்லேயே அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் ஆகும். கிடைக்கும், பட் ரொம்ப நாள் ஆகும். அதனால் அதை வந்து நான் ரெனியூவபிள்னு சொல்கிறோம். தே இன்க்ளூட் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். சரிங்களா? என்னென்ன இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா, பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு, பெட்ரோலியம், கோல்னா நிலக்கரி, இது எல்லாமே என்னது, நியூக்ளியர் பவர். இது எல்லாமே வந்துட்டு நான் ரெனியூவபிள். இருக்குது, நேச்சரில் இருக்குது. பட் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது திருப்பியும் அது வந்து உடனடியாக கிடைக்காது, நமக்கு உடனே தேவைப்படும் அப்படின்றது மாதிரி இருக்காது. அது லாங் டேர்மாக ஆகும், அது திருப்பி கிடைக்காது. சரிங்களா? சரி, தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ், கன்வென்ஷனல் ஆல்சோ நான் ரெனியூவபிள், எக்ஸாஸ்டபிள் ஆல்சோ நான் ரெனியூவபிள். ஓகேங்களா? அப்போது இதுக்கு 3 நேம் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று நான் ரெனியூவபிள் அண்ட் எக்ஸாஸ்டபிள் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? எது கேட்டாலும் நீங்கள் எப்படி சொல்லி கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஃபார் 90% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பவர் அக்கௌண்ட் ஃபார் 10%. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து டோட்டலாக வேர்ல்டுலேயே 90%. சரிங்களா? ப்ரொடக்ஷன் கமர்ஷியல் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் ஒன்லி தான், அது வந்து 10% இருக்குது. சரிங்களா? 90%ல் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இந்த கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் கிடைக்குது. அண்ட் தென் ரிமைனிங் 10% நியூக்ளியர் பவர், இது கமர்ஷியல் எனர்ஜிக்காக பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போ இந்த அணு ஆற்றல் வந்து மேக்சிமம் வந்து இப்போ அணு உலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு கரண்ட் எடுக்க யூஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து 10% இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு 90% இருக்குது. சரி, அதுக்கு 90% இருக்கே அப்படின்னா அந்த 90% நீங்கள் டோட்டலாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி கிடைக்கிறதுக்கு டைமிங் ஓவராக எடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த 90% தக்க வச்சுக்கணுன்னா நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ரெனியூவபிள். நெக்ஸ்ட் வந்து ரெனியூவபிள். அடுத்தது அதுக்கு இன்னொரு நேம் என்ன, இன்எக்ஸாஸ்டபிள். எக்ஸாஸ்டபிள் மீன்ஸ் தீர்ந்து போகக்கூடியது. இன்எக்ஸாஸ்டபிள் மீன்ஸ் தீர்ந்து போனாலும் உடனடியாக நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? தீர்ந்து போகாதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது ரினியூவபிள் இன்எக்ஸாஸ்டபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். தீஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர் and then they can be renewed over a short period of time. சரிங்களா? தன்னைத்தானே அதை ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அதை ரெனியூ பண்ணிக்கும். இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் கேன் பி ஹார்வெஸ்டட் கண்டினியூஸ்லி. இதில் என்ன சொல்கிறாங்க, ஹார்வெஸ்டட்னா உங்களுக்கு தெரியும், அறுவடைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பயிர்களை அறுவடை செய்கிறது, அறுவடை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஹார்வெஸ்டட். சரிங்களா? இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெனியூவபிளாக கிடைக்கக்கூடியதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம். திருப்பி அந்த எனர்ஜிஸை வந்து நீங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஹார்வெஸ்டட்னா யூசேஜ்னு எடுத்து கண்டினியூஸ் யூசேஜ் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். தீஸ் கம்ப்ரைஸ் த வேஸ்ட்
potential of non-conventional energy resources, which include biofuel, biomass energy, geothermal energy, water energy. Listen. These comprise the vast potential of non-conventional energy resources, which include biofuel, biomass energy, geothermal energy, water energy. வாட்டர் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி ஆல்சோ, டைடல் எனர்ஜி சேம். சரிங்களா? விண்ட் எனர்ஜி இது எல்லாமே வந்துட்டு ரெனியூவபிள். சரிங்களா? இப்போ பாருங்க கைஸ், இதுதான் வந்து உங்களுக்கு ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா? ரெனியூவபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடியது. ஷார்ட் பீரியடில் நமக்கு ரெனியூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஹார்வெஸ்டிங் கண்டினியூஸ்லி. சரிங்களா? அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சோலார் எனர்ஜி and biomass energy and wind energy and geothermal energy. அதாவது ஜியோதர்மல் அப்படின்னா நிலத்துக்கடியில், ஜியோகிராஃபினா என்ன, நிலத்தை பற்றி படிக்கிறது. ஸோ ஜியோதர்மல் அப்படிங்கும்போது நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் மூலிமா கிடைக்கக்கூடிய ஆற்றல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர், உங்களுக்கு தண்ணி மூலிமா கிடைக்கக்கூடியது. ஹைட்ரோ பவருங்கிறது மழை, ஆறு இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அந்த ஒரு பவர். இது எல்லாமே நமக்கு ஒரு எனர்ஜிஸாக கிடைக்குது. இட்ஸ் த ஃபியூல் ஆஃப் லைஃப். இதெல்லாமே நமக்கு எனர்ஜி ஃபியூல். ஓகேங்களா? இது வந்து ரெனியூவபிள். ஏன்னா இது ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு பயோமாஸும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தென் காற்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் எப்பயுமே பூமிக்கடியில் வெப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மழைங்கிறது, தண்ணிங்கிறது நமக்கு கிடச்சிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே ஷார்ட் பீரியடில் நமக்கு கிடச்சிடும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் இப்போ சம்மர் டைம்லலாம் உங்களுக்கு தண்ணி குறையும். மீண்டும் வந்து உங்களுக்கு ரெய்னி சீசனில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும், தண்ணி கிடைச்சிடும். எல்லாமே ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடியது. ஸோ அதை ரெனியூவபிள்னு சொல்கிறோம். அண்ட் தென் நான் ரெனியூவபிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூல், ஆயில், கோல் ஃபாசில் தான் உங்களுக்கு வந்து கோலாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் நேச்சுரல் கேஸு, நியூக்ளியர் பவர், அந்த அணு ஆற்றல். இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும், நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. பட் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஃபாசில் ஃபியூல்னால் பார்த்துக்கோங்களேன். ஃபாசில்னால் என்ன, உங்களுக்கு புதைப்படிவம் எப்படி உருவாகும்? நிலத்துக்கடியில் இறந்து போகக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், நிறைய எல்லா இதுவுமே இப்போ பொருட்கள், மக்கி போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடியில் நிலத்தில் விழுந்து அது என்ன ஆகுது, ரொம்ப நாளாக இருக்கணும், தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அதில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும், ஃபாசிலாக மாறும். சரிங்களா? தௌசண்ட்னா மில்லியன் கணக்கில் அந்த இயர்ஸில் அது இருந்தால் தான் ஃபாசிலாக சேஞ்ச் ஆகும். அப்படி ஃபாசிலாக சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த பொருட்களை தான் அதுதான் நமக்கு என்னவா கிடைக்குது, ஃபியூலாக கிடைக்குது, கோலாக கிடைக்குது, நியூக்ளியர் எனர்ஜியாக கிடைக்குது, அண்ட் தென் நேச்சுரல் கேஸாக கிடைக்குது. சரிங்களா? அப்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய கண்டினியூஸாக ஹார்வெஸ்டிங் கண்டினியூஸ்லின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்காது சீக்கிரம். ஏன்னா இது லாங் டேர்ம் ப்ராசஸ். சரிங்களா? அதனால தான் இதை நான் ரெனியூவபிள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பற்றி நான் ரெனியூவபிள்னால் என்னென்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபாசில் ஃபியூல். Fossil fuels are found inside the Earth's crust and are energy-rich substances formed by natural processes such as anaerobic decomposition of buried dead organisms. சரிங்களா? இந்த ஃபாசில் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியணும், அது புதைப்படிவம்னு சொல்லியிருக்கோம். anaerobic அப்படின்னா, ஏரோபிக் மீன்ஸ் ஏர் ப்ரெசன்ட், anaerobicனா ஏர் ப்ரெசன்ட் இல்லை, அதாவது அந்த இடத்துல ஏர் இருக்காது. அதன் மூலிமா காற்று இல்லாமல் டீகம்போஸ்ட் ஆகுது இல்லையா அந்த டெட் ஆர்கானிசம்ஸ், அதன் மூலியமாக தான் ஃபாசில்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த ஃபாசில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எர்த்து க்ரஸ்ட்டில் போயிட்டு இந்த நில அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போயிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும்.
நில அடுக்குக்குள்ளார எல்லாம் போய் அது அப்படியே உள்ளே அடைஞ்சிச்சு அப்படின்னா அங்கே உள்ள ஏர் கிடையாது இல்லையா, அப்போது அது என்ன ஆகிடும், அது எல்லாமே அந்த மக்கி போய் மில்லியன் இயர்ஸ் வந்து அது அப்படியே மக்கி 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 கடைசியில் அது என்னவாயிடுது, ஃபுல் அண்ட் ஃபுல் புதைப்படிவுமா, அதாவது ஃபாசில்ஸாகவே மாறிடுது. சரிங்களா, நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகுது. ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆஸ் த அக்குமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா, என்னென்ன இருக்குது பாருங்கள், ஹீட்டு ப்ரெஷரு இது எல்லாமே அதில் இருக்குது. சரிங்களா, heat and pressure, the remain of organisms are gradually transformed into hydrocarbons. அதுதான் இந்த மாதிரி மாறும்போது அது என்ன ஆகுது, ஃபாசில் செடிமெண்டேஷன் அப்படியே இறுகி போய் கல் மாதிரி அது ஒரு ஃபாசிலாக மாறிடுது. அது என்ன ஆகுது, அதுலேருந்து நாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே அதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல் அண்ட் பெட்ரோலியம். இப்போ அங்கேருந்து கிடைக்கிறது, ஃபாசில்லேருந்து கிடைக்கிறது உங்களுக்கு என்ன, கோல் அண்ட் பெட்ரோலியம். ஓகேவா, சரி. அந்த கோல் பெட்ரோலியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், தே ஆர் கால் ஃபாசில் ஃபியூல்ஸ். சரிங்களா, ஃபாசில் ஃபியூல்ஸுங்கிறது என்ன, இந்த நேச்சுராக கிடைக்கக்கூடிய கோலும் பெட்ரோலியம் தான் ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்கிறோம். as they are formed from the degradation of biomass buried deep under the earth millions of years. அதாவது degradation biomass. சரிங்களா, அப்போது என்ன அப்படின்னா, இந்த அதாவது நிலத்துக்கடியில் மக்கி போய் உயிரினங்கள், இந்த இறந்து போகிற உயிரினங்கள்லாம் அப்படியே கிடக்குன்னா அது அப்படியே நிலத்துக்கடியில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்னாகும், மக்கி போய் அந்த மண்ணோட கலந்து அடியில் போகும். சரிங்களா, அது ரொம்ப வருஷத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் புதஞ்சி போச்சு, நம்மளே இந்த விலங்குகள் ஏதாவது இறந்துருச்சுன்னா புதைச்சி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு என்ன ஆகும், அப்படியே மக்கி போய் அந்த நிலத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆழமாக புதஞ்சு போயிடும். சரிங்களா, அப்போ அது வந்து என்ன ஆகிடுது, சிதைவடையுது. சரிங்களா, சிதைவடைஞ்சு அதன் மூலியமா ஒரு புதைப்படிவம் உருவாகும். அதைத்தான் நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அதிலேருந்து நம்ம இந்த கோலும் பெட்ரோலியத்தையும் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த டீப்பாக பரீட், அதாவது அடியில் போய் புதஞ்சு போயிடுது இல்லையா, ஆழமாக நிலத்துக்கடியில், அந்த புதஞ்சு போகக்கூடிய திங்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்னவா மாறுது, பயோமாஸாக மாறுது. சரிங்களா, அதை வந்து அதுலேருந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, கோல் பெட்ரோலியத்தை எடுக்கிறீங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டெட் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா, பாருங்கள், இந்த டெட் ஆர்கானிசம்ஸ் தான் என்ன வந்து பிளான்ட்டோட டெட் ஆர்கானிசம்ஸ் அண்டு அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங் போடுறதுனால வரக்கூடிய அந்த எல்லாமே வந்து நிலத்தில் போய் அடியில், இங்கே பாருங்கள், ஃபாசில்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும், புதைப்படிவமாக. இங்கேருந்து நாம் அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை நம்ம எடுக்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து ஃபாசில்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸு. சரிங்களா, அடுத்து பார்த்திங்க அப்புறம் பாருங்கள், ஹவு டு கோல் வாஸ் ஃபார்ம்டு, அதாவது நிலக்கரி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. பிஃபோர் த டைனோசரஸ். சரிங்களா, டைனோசரஸ் அதாவது டைனோசர் வாழ்கிற காலத்துக்கு முன்னாடியிலேருந்து மெனிசியன் பிளான்ட்ஸ், பெரிய பெரிய பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட் அண்ட் ஸ்வாம்ஸ், செத்து போய் அது அப்படியே நிலத்தில் ரொம்ப பாருங்கள் 300 மில்லியன் இயர்ஸ் எகோ. சரிங்களா, அந்த அளவுக்கு லாங் டேர்மில் அது விழுந்து எல்லாம் என்னாகும், மக்கி போய் அப்படியே புதைப்படிவங்களாக நிலத்துக்கு அடியில் ஆழத்தில் போயிடும். ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் த பிளான்ட்ஸ் வேர் பரீட் அண்டர் வாட்டர் அண்ட் டர்ட். சரிங்களா, சில டெட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு அடியில் அந்த மாதிரி போய் அங்கே இறக்கக்கூடியது எல்லாமே அதுவும் மில்லியன் இயர்ஸ்க்கு போய் உள்ள புதைப்படிவமாக அப்படியே மாறிடும். அண்ட் தென் ஹீட் அண்ட் ப்ரெஷர் டர்ன் த டெட் பிளான்ட்ஸ் இன்டு கோல். அப்போ அந்த நிலத்துக்கு அடியில் ஆழத்தில் போகும்போது அந்த நிலத்தில் ஆல்ரெடி நமக்கு தெரியும், பூமிக்கு அடியில் நமக்கு என்ன ஆச்சு, ஹீட் இருக்கும், அங்கே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த ஹீட்டுனால அந்த பிளான்ட்ஸோ டெட் அனிமல்ஸோ எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே ராக் மாதிரி இது பாறை மாதிரி இறுகிடும். அதுதான் என்னவா மாறுது, கடைசியில் கோலாக மாறுது நமக்கு. சரிங்களா, இதுதான் ஹவு டு கோல் வாஸ் ஃபார்ம்டு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அட் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். சரிங்களா, கோல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தெர்மல் பவர், சரிங்களா, தெர்மல் பவர்னால் ஹீட் எனர்ஜிக்காகவும் யூஸ் பண்ணுறோம். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அதாவது கோலை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம் தெர்மல் பவர் பிளான்ட் மூலிமா. பெட்ரோலியம் ஆல்சோ known as crude oil is processed in oil refineries to produce petrol and diesel, which are used to run automobiles, trucks, trains, ships and airplanes, etc. Kerosene and LPG. LPG means liquefied petroleum gas obtained from petroleum is used as domestic fuel for cooking food. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோல் வச்சு என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டி, அதாவது நம்ம கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க தெர்மல் பவர் பிளான்ட் மூலிமா. அண்ட் தென் பெட்ரோலியம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நிலத்துலேருந்து கிடைக்கக்கூடியது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்னால் பெட்ரோலியம் வந்து எல்லா டஸ்ட்டுஸு, எல்லா தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் கலந்துருக்கும். சரிங்களா, அதை க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ரிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா, ரிஃபைன்ட் ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பெட்ரோலை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. அப்படி ரிஃபைன் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும். அதுதான் பெட்ரோல் வந்து என்ன ஆகும்? பெட்ரோல் அண்ட் டீசல் கிடைக்கும். ரிஃபைன் பண்ணும்போது டீசல் கிடைக்கும். அந்த டீசல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆட்டோமொபைல்ஸுக்கு, ட்ரக்குக்கு, ட்ரெயினுக்கு, ஷிப்புக்கெல்லாம் டீசல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் பியூரிஃபை பண்ணும்போது கெரோசின் கிடைக்கும். கெரோசின் அதுலேருந்து வரக்கூடியது கெரோசின் அண்ட் எல்பிஜி, இது ரெண்டுமே கிடைக்கும். அப்படி இது வந்து நம்ம கெரோசினும் எல்பிஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபுட் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த டொமஸ்டிக் ப்ராசஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இந்த மாதிரி பெட்ரோலியத்தை நம்ம ரிஃபைன் பண்ணும்போது, பெட்ரோலியம் எடுக்கும்போது க்ரூட் ஆயிலாக கிடைக்கு, அதை வந்து ரிஃபைன் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது. அது டீசல் கிடைக்குது, கெரோசின், எல்பிஜி, இதெல்லாமே நமக்கு யூசேஜாக இருக்குது. சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the coal and petroleum reserves can be get exhausted if we continue using them at a rapid rate. The formation of these fossil fuels is a very slow process and takes very long period of time for renewal. சரிங்களா, இப்போ இந்த கோல் பெட்ரோலியத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இதுதான் லாங் டேர்ம் ப்ராசஸில் தானே இந்த பெட்ரோலியம் கிடைக்கிது, கோலெல்லாம். அப்படிங்கும்போது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ரேப்பிட் ரேட், த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஃபாயில் ஃபியூல் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ், டேக்ஸ் வெரி லாங் பீரியட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது? திருப்பி ரெனியூவல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ நம்ம ப்ராசஸ்க்கு அது கிடைக்காது பொருள். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சில மெத்தட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம். பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம வந்து 9th படிச்சிருக்கோம். நம்ம அந்த டிஸ்டிலேஷன், அதாவது பிரித்தறிதல்ன்றது வந்து பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் ஒரு மெட்டீரியல்லேருந்து ஒன்று நம்ம பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிற மெத்தடில் பெட்ரோலியம் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அந்த பெட்ரோல்லேருந்து வாட்டரோ மற்ற எல்லா பொருட்களையும் பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த மெத்தடில் பிரிக்கக்கூடிய ஒன்றொன்றுலேயும் ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. பெட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலாக கிடைக்குது. க்ரூட் ஆயிலாக கிடைக்கக்கூடிய பெட்ரோலை நீ ப்ராசஸ் பண்ணும்போது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்லேயும் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு ரெசிடியூ வந்து எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஃபியூல் ஆயில் வந்து கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட் ஆயில்ஸ் அண்ட் டீசல் ஒரு ஸ்டெப்லேயும் ஒன்று கிடைக்குது. சரிங்களா, அப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் ஆயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பலுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஷிப்புக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட் ஆயில்ஸை வந்து நமக்கு ஆட்டோமொபைல்ஸுக்கு இந்த இதெல்லாம் பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க லூப்ரிகண்ட் ஆயில்ஸ். சரிங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் எல்லாம் ட்ரக்குக்கு, பெரிய பெரிய ட்ரக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க டீசல். சரிங்களா, அண்ட் தென் என்ன கிடைக்குது? கெரோசின் கிடைக்குது. கெரோசின் பார்த்திங்க அப்படின்னா ஜெட்டு ஃபியூலாகவும், பேரஃபின் ஃபார் லைட்டிங் அண்ட் ஹீட்டிங். லைட்டிங் ப்ராசஸ்க்கும் ஹீட்டிங் ப்ராசஸ்க்கும் இந்த பெட்ரோலை வந்து கெரோசினை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபுட் மேக்கிங்க்கு, வீட்டுக்கு, டொமஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கெரோசின். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கெரோசினுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது
நேப்தான்னு சொல்லுவோம் இதை. இது ஒன் ஆஃப் த கெமிக்கல். இந்த நேப்தாவை வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, கெமிக்கல் ப்ராசஸில் அது அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்குது. அந்த பெட்ரோல் தான் நம்ம வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு இந்த ப்ராசஸ்னால் வெளியாகக்கூடிய கேஸ் தான் வந்து என்னது, எல்பிஜி கேஸு. ஸோ அந்த எல்பிஜி வந்து நமக்கு என்ன கிடைக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை சேவ் பண்ணி நம்ம ஃபுட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் க்ரூட் ஆயில், பெட்ரோல் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு ஆயில் கிடைக்குது, ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, வெரி நைஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ். சரிங்களா? இந்த கோலும் பெட்ரோலியமும் கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் நெசசரி டு கன்சர்வ் ஆர் சேவ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் which can be done by reducing their consumption. அதாவது இது லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற வருஷத்தில் இந்த பெட்ரோலும் கோலும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சருக்கும் அதை சேவ் பண்ணி வைக்கணும். ஒரே முட்டா நம்ம தீத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் அடுத்தது நமக்கு கிடைக்காதுங்க போது அதை நம்ம ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு சில ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த கோலும் பெட்ரோலியமும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிடைக்கிற வரைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா First point, if electricity is saved, it will in turn reduce the use of coal. சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணால் கோலை நம்ம சேவ் பண்ணலாம். பிகாஸ் கோலில் இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம இங்கே அதிகப்படியான கரண்ட் வந்து சில நேரங்களில் நம்ம வீடுகளில் என்ன பண்ணுறோம், ஃபேன் போடுவோம், ஆஃப் பண்ணாமல் போவோம், லைட் போடுவோம், ஆஃப் பண்ணாமல் போவோம் இல்லையா? அப்புறம் சார்ஜர் போடுறோம் செல்லுக்கு, அந்த சார்ஜர் ஆஃப் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், அந்த கரண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அப்போ கரண்ட்டை வந்து அந்த எனர்ஜி வேஸ்ட்டாக போக போக அது வீணாக தீர்ந்து போயிடுது, சீக்கிரம் தீர்ந்து போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு கோல் தேவைப்படும். அப்போ திருப்பி எடுத்து சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ அந்த கோல் அப்போ என்ன ஆகிடும், சீக்கிரமாக உடனே தீர்ந்து போயிடும். சரிங்களா? அப்போ உடனே காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி கிடைக்கிறது கோல் தீர்ந்து போயிடும், கிடைக்கிறது கஷ்டமாயிடும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், டிமாண்ட் ஆகிடுது. டிமாண்ட் ஆனால் இன்னும் அதிகமாக விலை ஏறுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குது. கரண்ட் பில் அதிகமாகும் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற கரண்ட். அதை சேவ் பண்ணணும். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கணும். பகலில் லைட் எரியிறது, நம்ம எனி டைம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறது, சில நேரங்களில் இயற்கை காற்றுகளை நம்ம சுவாசித்து அப்படி இருந்துக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால். சரி, அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் நம்மளோட கரண்ட்டை வந்து சேவ் பண்ண பார்த்துக்கணும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் பைசைக்கிள். எதுக்கு? ட்ராவலிங்க்கு, ஃபார் கவரிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் ஆர் மோட்டார் சைக்கிள்ஸ். அதுக்கு பதிலாக சிலர் என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைக்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பழகிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி வண்டி அடிக்கடி எடுத்து ஓட்டிட்டு வண்டியில் போகிறதுனா அவ்வளோ ஒரு ஜாலி அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. பட் அதனால் வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபியூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிடுது, உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போகுது. சீக்கிரம் பெட்ரோல் தீர்ந்துடும். அப்போ திருப்பி பெட்ரோல் அடிப்பீங்க. திருப்பி இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, ஃபியூல் அதிகமாக செலவாகுது. அப்போ ஃபியூல் தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை, நமக்கு பெட்ரோல், அந்த கோல் தேவை, பெட்ரோலியம் தேவை. ஸோ இது எல்லாமே நம்ம எடுக்கணும். திருப்பி நிலத்துக்கடியில் இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ நிலத்துக்கடியில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து நான் ரினியூவபிள். அப்போது நமக்கு என்ன ஆகிடுதாங்க, கிடைக்காம போயிடும், சீக்கிரம் தீர்ந்துடும். ஸோ அந்த டைமில் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கிறதுக்கெல்லாம் மேக்ஸிமம் சைக்கிள் இல்லை பை வாக் அந்த மாதிரி நம்ம போகலாம். நம்ம ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நம்மளால் சைக்கிளில் போக முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் மாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸிங் ப்ரெஷர் குக்கர் கேன் ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் கெரோசின். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்பிஜி, கெரோசின் அண்ட் எல்பிஜி இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா
ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சமைக்கிறோம் வீட்டில் வந்து பாத்திரத்தில் சமைக்கிறத விட அந்த குக்கரில் சமைக்கும்போது டைமிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்போது செலவும் என்ன, கேஸோ இல்லை கெரோசினோ செலவாகிறது என்ன ஆகிடுது, குறையும். சரிங்களா? அதனால் நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் ப்ரெஷர் அதிகமாக சேவ் பண்ணும்போது வெளியில் போகாமல் சேவ் பண்ணும்போது சீக்கிரம் சாதம் வெந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் சோலார் குக்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ வெயில் காலத்துலலாம் நமக்கு மேக்ஸிமம் சோலார் பேடை யூஸ் ஆகும். ஏன்னா வெயில் நல்லா கிடைக்குது அப்படின்னா நம்ம சோலார் பேடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சோலார் சிஸ்டம் ஆக்சுவலாக உங்களுக்கு ரெனியூவபிள் தான் இல்லையா, சன்லைட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த சம்மர் டைம்லலாம் அதிகமாக நம்ம சோலார் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் வந்து சேவ் ஆகும். அண்டு எல்பிஜி கெரோசின் எல்லாமே வந்து சேவ் ஆகும். அப்போ அப்படி சேவ் ஆகக்கூடிய பிரச்சனையை நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய கோல் முதற்கொண்டு பெட்ரோலியம் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் சோலார் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வேறெவர் பாசிபிள் மோட்டார் வெஹிக்கிள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சோலார் பேடு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது, வெஹிக்கிள் கூட யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த நான் ரெனியூவபிளை நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும் ஃப்யூச்சருக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் பி டிசைன்ட் வித் ஃபியூல் எஃபிஷியன்ட் என்ஜின்ஸ், இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். சரிங்களா? இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க எல்லா கம்பெனிஸும். ஸோ அதை வந்து என்ன ஆகும், அந்த இன்ஜின்ஸ் வந்து என்ன பண்ணுது, நல்ல எனர்ஜிக்காக எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ எஃபெக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கனாவே அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் போட்டுட்டு ஒரு 60-80 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளால் அப் அண்ட் டவுன் 1 டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது நமக்கு அந்த இடத்துல டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது, நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அப்போது பெட்ரோல் செலவு கம்மியாகுது நமக்கு. அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் பெட்ரோலோட விலைகள் என்ன ஆகிட்டுருக்கு, அதிகமாகிட்டே இருக்குது. பிகாஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரேராக இருக்கிறதுனால கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான பொருளை எப்பயுமே உங்களுக்கு சொல்ல தெரியும், டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே விலை அதிகமாக ஆகும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் அந்த ஃபியூல் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்டையும் கம்மியான அளவில் தான் இருக்குன்னா அவன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவான், அதிகப்படியான காசு போட்டு தான் கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் அதிகமாக நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நமக்கு பெட்ரோலினுடைய விலை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மேக்ஸிமம் சைக்கிள் பை வாக் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம வாங்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் கூட அந்த இன்ஜின்ஸ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சேவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? சரி, இது இனிமேல் நம்மளும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணோன்னா எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி ஆஃப் தாஜ்மஹால் வந்து இதுக்கு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ இந்த தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த 7 wonders இல்லையா? அதிசயங்களில் 7 அதிசயம்னு சொல்கிற எவ்வளோ அதிசயங்கள் வந்துருச்சு. இப்போது 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்றா பெயர் பெற்றிருக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக. சரிங்களா? ஆக்ரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இட் இஸ் பில்ட் வித் ஒயிட் மார்பிள்ஸ். சரிங்களா? இதே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளை மார்பிள் கற்களால், அதை வந்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, த மதுரா ஆயில் refinery owned by Indian Oil Corporation present around this area produce sulfur and nitrogen oxides. அதுக்கு பக்கத்தில் தாஜ்மஹாலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மதுரா ஆயில் ரெஃபினரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுது, அது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆயில் ரிஃபைன் பண்ணுறாங்களே எண்ணெயை, அந்த ஒரு கம்பெனி வந்து பக்கத்தில் இருக்குது, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய இந்த சல்ஃபர், நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாமே என்ன ஆகுது, தாஜ்மஹாலோட அந்த ஒயிட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ஸ்டோனை வந்து மார்பிளை வந்து என்ன பண்ணுது, அப்படியே அரிச்சிருது. சரிங்களா? அப்படியே அரிச்சு அந்த பளிங்கு தன்மை, அந்த அப்படியே ஷைனிங்காக இருக்குள்ள அந்த தன்மையெல்லாம் போய் சொரசொரன்னு அப்படியே அரிச்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அப்போது அங்கே அந்த மார்பிளே வந்து அது என்ன பண்ணிடுது, ஒரு மாதிரி கலரே மாறி போயிடுது. சரிங்களா? அந்த ஒயிட் கலர் வந்து என்ன ஆகிடுச்சு, எல்லோயிஷாக மாறிடுச்சு, சாண்டல் கலர் மாதிரி கலர் அப்படியே டல்லாயிட்டே வருது. அப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா the white marble become yellow due to air pollution. The government of India had set up emission standards around the monument to protect it from the damage. சரிங்களா? இப்போ இந்த டேமேஜஸ் வந்து காப்பாற்றுறதுக்காக
கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புகையை வெளியேற்றத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்கு. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த லிமிட்டில் தான் இது இருக்கணும் அப்படின்னு லிமிட்டேஷன். அதை விட அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதனால் இந்த ஒரு லிமிட்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க இந்தியா கவர்மெண்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா இஸ் த 3rd largest consumer of crude oil in the world after the United States and China. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே 3rd பிளேஸில், உலகத்துலேயே 3rd பிளேஸில் இருக்குது நம்ம இந்தியா. இதில் இந்த க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோலியம் தயாரிக்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுல நம்ம தான், தயாரிக்கிறதுல இல்லை யூஸ் பண்ணுறதுல இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த லெசனில் இந்த பார்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் திங்ஸ் என்னென்ன, அப்புறம் ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல் அண்ட் பெட்ரோலியம், அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கில் எழுதி அனுப்பணும். சரிங்களா? இது ஃபுல்லாகவே. சரிங்களா? ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள், ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் சேவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், இது எல்லாமே எழுதி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.